ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் டாக்ஸிக். இந்த திரைப்படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, யாஷ் தன்னோட பையனை ஒரு மலை மேலே உச்சியிலேருந்து தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் தள்ளி விடுறாரு, என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். நான் சொன்ன ஒன்லைன் ஒரு ஸ்டார்டிங் தான். பட் இதோட கதை எங்கெங்கேயோலாம் போகும். இதுதான் கதைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த 2026 ஸ்டார்டிங்கில் ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் வந்துச்சு தெலுங்குலேருந்து பிரபாஸ் நடித்த ராஜா சாப். அது ஒரு மொக்கையான திரைப்படம். அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ அதே மாதிரி கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் வந்திருக்கு. அதுதான் அந்த டாக்ஸிக். படத்தோட விஷுவல் மேக்கிங்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்துக்கு நிறையவே செலவு பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் கீது மோகன்தாஸ் ஒரு மலையாள இயக்குனர் தான். இவங்க நல்ல இயக்குனர் தான். ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் நல்லாவே இருக்கும். பட் இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க அடல்ட் சீன் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடல்ட் சீன் அதிகமாகவே இருக்கும். யாஷ் வராரு, துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, கத்தி எடுத்து வெட்டுறாரு, ரத்தம் தெறிக்க சீன்லாம் போகுது. பட் எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு, ஒரு பர்பஸ், ஒரு சோர்ஸ் எதுவுமே இல்லை. அது மாதிரி தான் மொத்த கதையுமே இருக்குது. படம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம். எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஆடியன்ஸை தள்ளிட்டாங்க. 2018 வந்த KGF சாப்டர் 1, அதுக்கப்புறம் 2022 வந்த KGF சாப்டர் 2, இந்த 2 படத்துக்கும் இடையில ஒரு 3 to 4 இயர்ஸ் கேப் இருக்கும். அந்த 3 to 4 இயர்ஸ் கேப்பில் யாஷ் அவர்கள் வேறு எந்த படமும் சைன் பண்ணல. KGF 2 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த 4 வருஷத்துக்கும் ஒர்த்தான திரைப்படமாக அந்த KGF 2 இருந்துச்சு. 2022க்கு அப்புறமா இப்போ 2026 இப்போ டாக்ஸிக் வருது. கிட்டத்தட்ட 4 வருஷம் எந்த படமே அவர் நடிக்கலை. டாக்ஸிக் மட்டும் தான் நடித்தார். ஆனால் இப்போ வெயிட் பண்ண இந்த 4 வருஷத்துக்கு டாக்ஸிக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 0% தாங்க. ஒர்த்தே இல்லை. நல்ல சென்டிமெண்ட் உள்ள ஒரு ஆக்டர் யாஷ் அவர்கள். ஏன்னா அம்மா சென்டிமெண்ட் அந்த KGF 2ல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ப்ரைம் லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டு, ஒரு கேரக்டரைஸு எதுவுமே இந்த மனசில் நிற்கிற மாதிரி எந்த கேரக்டருமே இந்த படத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 5 ஹீரோயின் இருக்காங்க. எதுக்கு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க என்ன கேரக்டர், அவங்க ரோல் என்ன அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. படம் முழுக்க டைலாக், ஏகப்பட்ட டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. பட் எதுவுமே ஒரு கன்சிஸ்டன்டான டைலாக்கே கிடையாது. KGF 2ல் ஒரு மெயின் பிளாட்டே அந்த டைலாக் தான். அம்மாவுக்காக பேசுகிற அந்த டைலாக்காக இருக்கட்டும், இல்லை இந்த எதிரிங்களுக்கு வில்லனுக்கு ஆப்போசிட்டாக இருந்து பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் எதிரியே வில்லனே நம்ம யாஷா தான் இருக்கார் இந்த படத்துக்கு. ஏன்னா வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இந்த படத்தில் எந்த சீனுமே இல்லை. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமலஹாசனை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார், நம்ம உலகநாயகனை வச்சு, விக்ரம்ங்கிற திரைப்படம். அந்த படம் 2022 வந்துச்சு. அதுக்கப்புறமா தக் லைஃப், இந்தியன் 2ன்னு 2 ஃப்ளாப் தான் கொடுத்தாரு கமல் அவர்கள். திருப்பி லோகேஷ் கனகராஜ் வந்தால் தான் அந்த ஒரு கமலுக்கு திருப்பி ஒரு நல்ல திரைப்படம் வர முடியுங்கிற அளவுக்கு ஒரு பேர் வந்துருச்சு. பட் இப்போது அதே மாதிரி தான் யாஷ் அவர்களுக்கு பிரசாந்த் நீல் அந்த KGF 1, KGF 2 அருமையான திரைப்படம் கொடுத்தாரு. பட் இப்போ அந்த டாக்ஸிக் மொத்தமாக சொதப்பிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வருஷம் தீபாவளிக்கு ராமாயணா வேறு இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பட் டேரக்டர் மேலே நல்ல ஒரு ஹோப் இருக்குது. எப்படி வருதுங்கிறத அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் KGF சாப்டர் 3யும் அடுத்தது எடுக்க தான் போகிறாங்க. பிரசாந்த் நீல் தான் திருப்பி நம்ம யாஷுக்கு ஒரு ஃபுல் ஹீரோவாக கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் திரைப்படம் ஒரு டிசாஸ்டர் திரைப்படம் தான். சரி, நம்ம ஸ்டேட்டில் தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம், கன்னடம், இல்லை ஹிந்தி, தெலுங்குல போனால் எல்லா சைடு மக்களுமே போட்டு அடின்னு தான் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய ரோஸ்ட் வீடியோ வரும் டாக்ஸிக்கை பற்றி. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது படம். நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னை கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த காசை வச்சு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நீங்களே சாப்பிட்லாம். பட் நான் படத்துக்கு போவேன், எனக்கு யாஷை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை போய் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். பட் உங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க இருந்தால் கூட கூப்பிட்டு போய் கூட பாருங்கள். ஏன்னா அதோட பெரிய ரிவெஞ்ச் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.